வணக்கம் குழந்தைகளே. ஒரு ஆண் காக்காயும் ஒரு பெண் காக்காயும் ஒரு மரத்தின் மேல கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அந்த ஆண் காக்காயும் பெண் காக்காயும் ரொம்ப நாள் சந்தோஷமா தான் வாழ்ந்து வந்தது. அதற்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் அதற்கு ஒரு குறை ஏற்பட்டது. அது என்ன, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறை. இந்த பெண் காக்கா முட்டையிட ஆரம்பித்தது. இந்த பெண் காக்கா முட்டையிட ஆரம்பித்ததும் இரவில் முட்டையிட்டு அடை காத்து மறுநாள் இரண்டு காக்காயும் சென்று இரை தேடி திரும்பி வரும்போது அந்த முட்டை உடைந்திருக்கு. இந்த மாதிரி பல நாட்கள் நடந்துள்ளது. இதனால் ரெண்டு காக்காயும் இது எதனால் இப்படி முட்டை உடைந்து கிடக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தது. சரி, இரண்டு காக்காயும் ஒரு நாள் முட்டையிட்ட பின் மறுநாள் இரை தேட பறந்து செல்வது போல் சென்று ஒரு இடத்தில் ஒளிந்திருந்து என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தது. அப்போது அந்த மரத்திற்கு பக்கத்தில் ஒரு புற்று ஒன்று இருந்தது. அந்த புற்றில் இருந்த பாம்பு மெல்ல ஏறி இந்த மரத்தில் ஏறி அந்த முட்டையை சாப்பிட்டு விட்டது. இதை பார்த்த அந்த இரண்டு காக்காய்க்கும் மிகுந்த சோகம். இப்படி தங்கள் இட்ட முட்டையை இப்படி அந்த பாம்பு சாப்பிட்டு விட்டதே என்று. ஆனால் இதற்கு தீர்வு என்ன? எப்படி தீர்வு காண்பது? இந்த பாம்பிற்கு பயந்து கொண்டு தன்னுடைய கூட்டை மாற்றி வேறு வீட்டிற்கு செல்வதா, அல்லது இதற்கு வேறு விதத்தில் தீர்வு காண்பதா? சரி, எப்படி இருந்தாலும் தங்கள் கூட்டை விட்டு தங்கள் செல்வதாக இல்லை. நரியிடம் சென்று யோசனை கேட்போம் என்று ஒரு நரியிடம் சென்று இந்த தங்களுடைய குறையை கூறி ஒரு யோசனை கேட்டது. அதற்கு அந்த நரி சொல்லிட்டு, இந்த ஆண் காக்காயை நீ பறந்து சென்று பக்கத்தில் ஒரு அரண்மனை இருக்கிறது. அந்த அரண்மனையில் ராஜகுமாரி தினமும் குளிப்பதற்கு முன் தன்னுடைய ஆபரணங்கள் அனைத்தையும் கழட்டி வைத்து விட்டு தான் குளிக்கச் செல்வார்கள். அப்படி கழட்டி வைத்து விட்டு செல்லும் போது அதிலிருந்து ஒரு பெரிய ஆபரணத்தை எடுத்துக்கொண்டு எல்லாரும் பார்க்கும்படி அந்த புற்றிற்குள் போட்டுவிடு என்று இந்த ஆண் காக்கையை கூறிட்டு, ஆண் காக்கைக்கும் பெண் காக்கைக்கும் புரியவில்லை. இது எப்படி தீர்வாகும் என்று. அதற்கு அந்த நரி சொல்லிட்டு, முதலில் அதை செய்து பார், பிறகு என்ன நடக்கிறது என்று தெரியும் அப்படி என்று சொல்லிட்டு சரின்னு சொல்லி ஆண் காக்கை அதே போல் அந்த அரசகுமாரியினுடைய ஆபரணத்தில் இருக்கிறதுலே பெரிய ஆபரணமா பார்த்து ஒரு முத்து மாலையை எல்லாரும் பார்க்கும்படி தூக்கி கொண்டு பறந்தது. எல்லோரும் கத்துறார்கள், அரசகுமாரியின் நகை காக்கா தூக்கி கொண்டு போகிறது, பிடிங்கள் பிடிங்கள். காவலர்கள்லாம் துரத்திட்டு வராங்க கையில ஈட்டியோட, எப்படியாவது இந்த காக்காயிட்டு அந்த முத்து மாலையை எடுத்துடணும். எல்லா காவலர்கள் பார்க்கும் பொழுது சரியாக அந்த நேரத்தில் காக்கை அந்த புற்றிற்குள் அந்த முத்து மாலையை போட்டு விட்டது. இப்ப எல்லா காவலர்களும் காக்கையை விட்டு விட்டார்கள். முத்து மாலை இந்த புத்திற்குள் தான் இருக்கிறது, புத்திலிருந்து எப்படியாவது எடுக்க வேண்டும், புத்தை இடியுங்கள் என்று புத்தை இடிக்கிறார்கள். புத்தை இடிக்கும்போது இந்த பாம்பு வெளியே வருகிறது, சீறிக்கொண்டு வெளியே வருகிறது. காவலர்கள் முன் பாம்பு என்ன செய்ய முடியும்? அதோ கதி, பாம்பை கொன்று விட்டார்கள். கொன்று அந்த முத்து மாலையை எடுத்து சென்று அரசகுமாரியிடம் கொடுத்து விட்டார்கள். இந்த இரண்டு காக்கைகளுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. தன்னுடைய கூட்டிலிருந்து தினமும் ஒரு முட்டையை சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பாம்பை நரியாரின் நல்ல விதமான யோசனையால் சரியான பதிலடி கொடுத்து மறுபடியும் இந்த இரு காக்கைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. நன்றி.